தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய ஞானம் வரவார் திரு முத்துராமன் அவர்கள் கனடாவிலிருந்து இயக்குகிற இந்த ஏகன் அநேகன் தவக்குழு சார்பான திருவாசக நயவுரை இன்றைக்கு 30வது பதிகம், 34வது நிகழ்ச்சியாக இது தேவகோட்டையில் நம்முடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற அரசோ நில அரங்கு ராமாயண நிகழ்ச்சியில் 27ஆம் ஆண்டு 3ஆம் நாள் காலை நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இதனை நம்முடைய அன்பிற்குரிய ஞானம் வருவார் அண்ணாமலை கனகாம்பாள் தம்பதிகள் இதை முன்னின்று நடத்தி பதிவு செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தேவகோட்டை நண்பர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் முன்னிலையில் இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்குகிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கிற பகுதி திருக்கடுக்குன்ற பகுதி. திருக்கடுக்குன்றங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தலம் தமிழ்நாட்டில், மலைவாச ஸ்தலம். அது மலை ஸ்தலம். அதுக்கு என்ன சிறப்புனா 2 கழுகுகள். பழைய காலத்தில் 2 பேர் தேவர்கள் கழுகுகளாக மாறினார்கள். அவர்கள் அந்த கோயிலில் தான் மலையில் இருந்தார்கள். கோயிலில் நடக்கிற தீபாராதனையின் பிறகு அந்த ஐயர் ஒரு 12 மணிக்கு பிரசாதம் கொண்டு வைப்பார். அந்த நேரத்துக்கு சரியாக அந்த 2 கழுகும் பறந்து மலை மேலே இருக்கும். அதை பிரசாதத்தை வச்சோடனே சாப்பிட்டு போயிடும். அதனால தான் கடுக்குன்றம்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னால் வேறு என்ன பேரோ தெரியாது. ஆனால் கடுக்குன்றம்னு வந்தது. சிவபெருமானோட தொடர்புடையதுனால திருக்கடுக்குன்றம்னு பேர். இப்போ அந்த கழுகு 2மே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு கழுகு மட்டும் வந்துச்சு. அப்புறம் அதுவும் வரல. அதெல்லாம் காலமாயிருச்சு. நான் பார்த்துருக்கேன். 2 கழுகுமே சாப்பிட்டது பார்த்துருக்கேன். அப்புறம் நாங்கள் நடந்து போனோம். அப்போலாம் திருக்கடுக்குன்றத்தில் அந்த செய்தியெல்லாம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு பொய்கை இருக்குது. அந்த பொய்கையில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சங்கு உற்பத்தி ஆகுது. மணிமேகலையில் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சங்கு உற்பத்தி ஆகுன்னு. ஆனால் திருக்கடுக்குன்றத்தில் இன்னைக்கு நடக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சங்கு அதில் தோன்றுகிறது. அதை எடுக்கிறார்கள். அது இப்போவும் நடக்குது. இது ஒரு பெரிய அதிசயம். சங்கு உற்பத்தி ஆகுது. அதனால் சங்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம். அது ஒரு சங்கு, அது சங்கு ஊதுறோம்னு நினைக்கப்படாது. சங்கு அந்த ஊதுனா யுத்தகலமே அதிரும். புரியுதா? கிருஷ்ண பரமாத்மா கையில் இருக்கிறது பாஞ்சசன்யம்னு சங்கு. அந்த சங்கை ஊதுவார். சங்கு ரொம்ப மங்களமான நிகழ்ச்சி. அதனால நம்ம நகர்த்தருவர்கள் எல்லாம் சங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த சங்கு ஊதுறதுங்கிறது நம்முடைய வழக்கம், ஒரு மரபு. திருக்கடுக்குன்றத்தில் சங்கு இன்றைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது பொய்கையில். ஆனால் அந்த கழுகு இப்போ வர்றதில்லை. அங்கே என்ன அதிசயம் அப்படின்னா, நமக்கு அதிசயத்தை பாடியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே இதுதான் அதிசயமாக சொல்லணும். ஏன்னா திருப்பெரும்புத்துறையில் தான் சிவபெருமான் அந்தணர் வடிவத்தில் குருவாக இருந்து அவருக்கு ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை உபதேசம் செய்தார். தன்னை ஒரு அந்தணனாக வெளிப்படையாக காணும்படியாக, கண்ணுக்கு காணும்படியாக காட்சி கொடுத்தார். அது குருவாக காட்சி கொடுத்தார். அவர் குரு இருந்த மரம் தான் இன்றைக்கு குருந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குருந்த மரமெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. ஆனால் அதனுடைய படிவத்தை அப்படியே கல்லாலை செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் மாணிக்கவாசகர் உபதேசம் செய்கிற காட்சியை நாம் திருப்பெருந்துறைக்கு போகலாம். திருப்பெருந்துறைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் அறந்தாங்கி பக்கத்தில் நான் பல முறை போய் அங்கே தரிசனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாலே போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். பல முறை நாங்கள் அங்கே போய் திருவாசகமே பாடியிருக்கிறோம். அது ஒரு உன்னதமான கோயில். அங்கே சிவபெருமான் குதிரையிலே வந்தார். அந்த குதிரையில் தான் மதுரைக்கும் வந்தார். அதெல்லாம் பாட்டில் பதிவு செய்திருக்கிறார். அந்த குதிரைக்கு கீழே இருக்கிற ரொம்ப விசேஷம். அதை தவிர அங்கே அம்பாள் இருக்குது. அந்த அம்பாளுக்கு அவளை நம்ம பார்ப்போம்னா ஜன்னல் வழியாக தான் பார்க்கலாம். அந்த ஜன்னல் வழியாக கொஞ்சம் முன்னால் இருந்தோம்னா அந்த இடத்துல உட்காந்து நம்ம தியானம் பண்ணி அந்த அம்பாட்டையும் சுவாமிகிட்டையும் மாணிக்கவாசகத்தையும் என்ன கேட்குறோமோ அது நடக்கும். என்ன கேட்குறோமோ அது நடக்கும். நான் ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே தான் போனேன். அந்த இடத்துல உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு நான் ஐரோப்பாவுக்கு போகிறேன்,
அதுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு வந்தேன். நான் கேட்டு வந்த மறுநாளே எனக்கு எல்லாம் வந்துருச்சு, சாவெல்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஏற்பாடாகிருச்சு மறுநாளே. அப்போ எவ்வளோ வேகமாக அது நடக்குது பற்றியில. அதனால் சில இடத்துக்கு அந்த அருட்சக்தி உண்டு. இன்னும் கொஞ்ச நாள் பிரச்சனை இந்த இடத்துக்கே வந்துடும். நம்ம எல்லாம் கோயில் கட்டி இந்த ராமாயணம்லாம் படிக்க ஆரம்பிச்சோம். ராமாயணம் இப்போவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துக்கே அந்த அருட்சக்தி வந்துடும். அதை நம்ம பெருக்கணும், அருட்சக்தியை நம்ம பெருக்கணும். கடை வைக்கிறோம், பொருட்சக்தி பெருகுது. கோயில் கட்டுறோம், அருட்சக்தி பெருகிறது. அதை கொண்டாடுகிற போது அந்த அருட்சக்தியை நமக்கு வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்போ திருக்கழுக்குன்றத்துக்கு இவர் போறாரு. திருக்கழுக்குன்றத்தில் என்ன சிறப்பு நடக்குதுன்னா, திருப்பெருந்துறையில் எப்படி சிவபெருமான் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நேரடியாக காட்சி கொடுக்கிறாரு. இதை நேரடியாக காட்சி கொடுக்கறத பிரத்யட்சம்னு பேரு. பிரத்யட்சம்னா நேரடியாக காட்சி கொடுக்கிறது. அப்போ நேரடியாக காட்சி கொடுக்கிறாரு. இவர் பாடுறாரு, விளக்கில்லாத பெருந்தூரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துளைத்தெம்பெறான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் இணை புத்தவின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இந்த கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படிங்கிற அந்த வரி திருப்பி திருப்பி எல்லா பாட்டிலையும் வரும். கடைசி வரியா அதான் எல்லா பாட்டுக்கும் கடைசி வரி. இதில் என்ன சொல்றாரு, திருப்பெருந்துறையில் அவர் ஆட்கொண்டாரு, குருவா வந்தாரு, உபதேசம் பண்ணாரு. அந்த ஒரு கோலம் தான் அவருக்கு அங்கே கிடைச்சது. அந்த ஒரு கோலம் தான் கிடைச்சது. ஆனா திருக்கழுக்குன்றத்தில் என்ன, கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றி. அதனாலதான் பதிவு செய்யறாரு. அந்த உருவத்திலேயே இங்கேயே வந்திருந்தாருன்னா அது பதிவு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதே தானே இங்க. ஆனா அதை இங்கேங்கிறது முக்கியத்துவம் இல்லை. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றி. திருக்கழுக்குன்றில் எவ்வளவு கோலம் நீ காட்டின. அங்க ஒரு கோலம் தான். என்ன கோலம்? குரு. இங்க குரு மட்டுமல்ல, பலவிதமான கோலங்கள்ல காட்டியிருக்கிறாரு. அந்த கோலங்களையெல்லாம் நமக்கு ஒரு சொல்லலை. இப்ப நீங்க கோலம் முறிய அங்க இந்த கண்ணூர்ல வெள்ளிப்பட்ட ராமநாமத்துக்கு ராமானுஜல போவோம். அந்த ஆட்சி தினம் உங்களுக்கு கோலம் போடும். அந்த கோலத்தை நாங்கள் கார்லேருந்து இறங்கி அந்த கோலத்தை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். சில பேர் போட்டோ எடுப்போம். அவ்வளோ நல்லா அந்த ஆட்சி கோலம் போடும். ஒவ்வொரு நாளும் கோலம் போடும். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் ரசிக்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்க ஒவ்வொரு நாளும் கோலம் போடுவார். அந்த கோலம் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு கோலம் போடுவார். அது மாதிரி இவர் எத்தனை நாள் தங்கினாரு தெரியாது. அவர் என்ன கோலம் காட்டினாரு தெரியாது. ஆனால் கோலம் காட்டின இடம் இன்னைக்கு அங்கே இருக்கு. அந்த இடத்துலயே நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல நாங்கள் சாமசம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து நாங்கள் திருவாசம் முடித்தோம். அதை அங்கே ஒரு பெரியவர் இருக்க தாமோதரன், அவர் வீட்டில் எங்களுக்கு வரவேற்று பூஜாரமெல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டார். அருமையாக பாடுவார். இந்த நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய தவசி. திருவாசகத்தை ரொம்ப பரப்பியிருக்காரு. அவர் திருவாசகம் படிக்கிறாருன்னா 15,000 பேர் மக்கள் வருவார்கள். அந்த காலத்தில் நம்ம கிருபானந்தவாரியை பேசுகிறாருன்னா 1000 பேர் வருவார்கள். ஆனால் இவர் பாடுறாருன்னா 15,000 பேர் வருவார்கள். எந்தெந்த ஊர்லேருந்து வருவார்கள். அதெல்லாம் ஒரு பேர். அவர் தான் எங்களை வேறு வீட்டு பூஜாரம் பண்ணி சாப்பாடு போட்டு அவரே வந்து அந்த அந்த இடத்துல வந்து பாடினார், தொடங்கி வச்சார். அவர் 2 பாட்டு பாடினார். அப்புறம் நாங்கள் பாடினோம். இந்த இடத்துல தான் அவருக்கு கோலம் காட்டியது என்று அவர் சொன்னார். அந்த இடத்துலயே நாங்கள் பாடணும். அதான் நம்ம பிரதானம். அதனால் இப்போ இந்த இடம் இருக்கு. நான் உட்காந்து இங்கே ராமாயணம் சொல்கிறேன். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நான் இருக்க மாட்டேன். ஆனால் இங்கே நிகழ்ச்சி நடக்கும். கோவிலுக்கு வெளியோட வருவார். அப்போ ஐயா எங்கே உட்காந்து ராமாயணம் சொல்லலான்னு கேட்பா. இந்த இடத்துல இந்த இடத்துல தொட்டு கும்பிட்டு போவா. சரிதா? எந்த இடம்? ராமன் போயிட்டேன் காட்டுக்குள்ளே போய் எங்கெங்கோ தங்கினேன் மரத்தடிகளில். பரதன் வந்தேன். எங்கள் ராமன் எங்கே படுத்திருந்தேன் அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துல தான் படுத்திருந்தேன் அப்படின்னு. அப்புறம் அந்த இடத்துல படுத்தேன், கல்லுலேயும் முள்ளுலையும். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டானே, இந்த காயை சாப்பிட்டேன், இந்த கனியை சாப்பிட்டேன். உடனே அந்த கனியை பறிச்சு சாப்பிட்டேன். இங்கே எந்த இடத்துல நான் ஜடாமுடி தரிச்சேன்னே, இந்த இடத்துல இந்த மரத்தில் ஆலமரத்தை தான் ஒடிச்சேன். அதில் இந்த பால் வந்துச்சு, தலையை தடவினேன், அப்படி தூக்கி கட்டிக்கிட்டேன் ஜடாமுடியான. உடனே அதை ஒடிச்சேன், தலையில் அந்த பாலை போட்டேன், எண்ணெய் மாதிரி பால் தடவி அதை முடிஞ்சேன். அதை அப்படி சிக்கன் முடிச்சுக்கிறோம், பால் இருந்து முடிச்சுக்கிறோம். அப்படி பண்ணேன். அதனால் அண்ணன் என்னென்ன எந்தெந்த கோலங்களில் இருந்தாலும் அந்த கோலங்களை எல்லாம் பரதன் மேற்கொண்டேன்.
தெரியுதா? அதான் சிறப்பு. அது இயல்பும் கூட. கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குண்டில. எவ்வளவு கோலத்தை நீ காட்டின அதை நான் பார்த்தனே அப்படின்னு பதிவு செய்யறேன். திருப்பெருந்துறையில இருந்த கோலம் அது ஒரு கோலம் தான். ஆனா இது பல கோலம். நம்ம வீட்டில் ஒரு கோலம் ஒன்று தெரியுதா? மனகோலம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனகோலம், தெரியுதா? இப்ப கடிக்க முடியல. மனகோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனகோலம் அது போல மாவுன்னு தான் சாப்பிடுறது. என்ன அது எளிமையாக சாப்பிடலாம். மனகோலம் கடிக்கும். நமக்கு மனகோலம். ஏன் மனகோலம்னு சொன்னா தெரியுமா? திருமண காலத்தில் கொடுப்பாளாம் அது. அதான் மனக்கோலம். மனக்கோலம் தான் மனகோலம்னு வந்து மனக்கோலம் அந்த காலத்தில் அதை கொடுப்பாரு. இப்படி கோலம்ங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு செய்தி. அதனால நம்ம வீட்டுக்கு முன்னால் எழுந்த உடனே கோலம் போடுறோம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு. பிணக்கில்லாத பெருந்துரை. பெருந்துறையில் ஒரு பிணக்கும் கிடையாதான். சில ஊருக்கு போனால் சண்டை தான். சில ஊருக்கே போகக்கூடாது. போனால் அங்கே சண்டை போடுறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பேன். சில வீட்டுக்கு போனால் சண்டை, சில ஊருக்கு போனால் சண்டை, சில நாட்டுக்கு போனால் சண்டை. இப்போ சைனாவும் இந்தியாவும் இன்னும் சண்டை போடுறதுக்கு தான் தயாராக இருக்கேன். சண்டைக்கு தயாராக இருக்கேன். அதனால சில இடங்கள்ல அந்த சண்டை நடக்கும், சில இடங்கள்ல சமாதானம் நடக்கும். குருட்சேத்திரம் எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது. குருட்சேத்திரம்னா சேத்திரம். கஷேத்திரம்னா தண்ணி தீர்த்தம் இருக்க இடம். எவ்வளவு பெரிய தீர்த்தம் அங்கே இருக்கு. அங்கே போய் பார்த்தா மயில் கணக்காக இருக்கு அந்த தீர்த்தம். லட்சம் பேர் ஒரே நேரத்தில் நீராடலாம். அவ்வளோ வசதி விடு. குருட்சேத்திரம் குரு கட்டினது. அது குரு தான் அந்த பரம்பரையில் முக்கியமானவன். அதனால தான் அவர்களுக்கு குருகுலம்னு பேர் வந்துச்சு. அதுலேருந்து வந்தவர்கள் தான் கௌரவர்கள். குருலேருந்து வந்தது தான் கௌரவர்கள். ஒரு தொடர்புக்கு சொல்றேன். அது குருட்சேத்திரம் ஒரு கஷேத்திரம். சரியா? ரொம்ப ஆன்மீகமான ஸ்தலம். கடைசியாக என்னாச்சு? அங்கதான் யுத்தம் நடந்தது. பாரத போர் 18 நாள் அங்கதான் நடந்தது. எவ்வளவு பேர் செத்தான் தெரியுமா? இவன் பக்கம் 7 அக்ரோனி, அவன் பக்கம் 11 அக்ரோனி. 18 அக்ரோனி சேனை செத்தான். 18 நாள்ல 18 அக்ரோனி சேனை. ஒரு அக்ரோனிங்கிறது 2.25 லட்சம் பேர் அந்த காலத்துல. 2.25 லட்சம் பேர். அது மாதிரி யானை குதிரை அவ்வளவு செத்த. யானை குதிரை மனுஷன் பெரிய அழிவு ஏற்பட்டது. அது ஒரு பாரத போர் பழைய காலத்து. அதனாலதான் பாரதம்னு பேரு. ஆனா கஷேத்திரம்னு பேர் வச்சேன். அங்க பெரிய சண்டை வந்துச்சு. இது கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. ஆனா எங்க காட்டினான்னு போத பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் நான் மங்கள் பேசுவார். பிணக்கில்லாத பெருந்துரைங்கிறாரு. சண்டையே வராத பெருந்துரை திருப்பெருந்துரை. அங்க ஒருத்தரும் சண்டை ஓட்டுக்க மாட்டான். ஒரு களவாணி கிடையாது, ஒரு திருட்டு பயம் கிடையாது, ஒரு பொய் பித்தலாட்டம் கிடையாது. நம்ம போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஒரு ஹோட்டலில் அப்பா அவங்க சொன்னா நீ 15 ரூபா தருவாங்க. இல்லைப்பா நான் 10 ரூபாய்க்கு தான் அங்கே சாப்பிட்டேன். சரி 10 ரூபாய்க்கு தரு, அவ்வளோதான். அதப்படி நீ 15 ரூபாய்க்கு சாப்பிட்டு 10 ரூபாய்க்கு சண்டை போடுவேன் 10 பேர். நம்ம பிணக்கில்லாத பெருந்துரை. பெருந்துரைக்கு என்ன சிறப்புனா பிணக்கே கிடையாது, சண்டையே கிடையாது, கருத்து வேறுபாடே கிடையாது. அப்படி ஒரு ஊர் நீங்க பார்க்க முடியுமா? சில ஊருக்கு போனால் ஏகப்பட்ட பேர் சண்டைக்கு வருவேன். நம்ம எதையோ ஒன்று ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 பேர் கூட்டிடுவேன். ஒரு கார் போகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா 500 பேர் கூட்டிடுவேன். போட மாட்டேன். அது பிணக்கு. சில ஊர்களில் அடிவெட்டா போச்சு. சரிப்பா அவரை விடப்பா, அவர் செட்டியார் 200 ரூபா, கார்காரன் டிரைவர் அடிச்சுட்டேன், சரி பரவாயில்ல பாதையை விடுங்க. பிணக்கு பண்ண மாட்டாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு காசிக்கு போகிறோம், காரில் போகிறோம். எழுதியிருக்கேன் ராமேஸ்வரம் காசி காரில் பயணம்னு. நீங்கள் படிச்சேன்னா அதை தெரியும். நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் கார் மத்திய பிரதேசத்தில் போய் நிற்கிது. எத்தனை மணிக்கு நிற்கிது? 11 மணிக்கு நிற்கிது. ஏன்னா எனக்கு முன்னால் வண்டியாக நிற்கிதுங்க. 1000 வண்டி நிற்கிது காரு. நாங்கள் என்னன்னு கேட்டால் ஒரு பையனை ஒருத்தன் கார்காரன் டிரைவர் அடிச்சு போட்டேன். அவ்வளோதான். ஒரு காரம் பூரா கொஞ்சம் 1000 பேர் மத்திய பிரதேச காட்டுக்குள்ள 1000 பேர்லாம் கூட்ட முடியாது. 1000 பேர் கூட்டிட்டேன். அவன் காரணம் அடிச்சு விட்டேன். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு அடிச்சு விட்டேன். நாங்களும் உட்காந்து பார்க்குற மத்தியானம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் போக வேண்டிய தூரம் நெடுந்தொலைவிற்கு காட்டுக்குள்ளே போகணும். ஆனால் ஒரு 4 மணி வரைக்கும் வண்டி விடலைங்க. எனக்கு பெரிய வேதனையாக போச்சு. நம்ம எப்போ போய் நம்ம சேர்றது? காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க. காட்டுக்குள்ளே நிற்கக்கூடாது, இப்படிதான் பிணக்கு. அதனால் அப்போ நான் என்ன செஞ்சேன், அதை ஓட்டிகிட்டு வந்தார் பாலசுப்ரமணியன் நண்பர். அவங்க ஆட்சி தான், அவங்க தகப்பனா தாயார் தான் மீனாட்சி ஆச்சு. 100 வயசு தான் காலமானாங்க. அவங்களுக்காகத்தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அவங்க தான்
2 ராமேஸ்வரம் காசி நடைப்பயணத்தை பார்த்துட்டு நம்ம அந்த வழியாக போய் எல்லா இடமும் தரிசனம் பண்ணோம்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக நான் கூட்டிகிட்டு போனோம். 2 காரில் போனோம். அது தையல் நாயகியும் வந்தா, அவங்க ஒரு காரில் வந்தா, நாங்கள் ஒரு காரில் போனோம். 2 கார் போகுது. எங்கள் 2 கார் நிற்கிது. மணி 4 ஆச்சு. 11 மணிக்கு நின்னது. எனக்கே பயம் வந்துருச்சு. இப்போ 4 மணி நேரம், இப்போ நமக்கு 5 மணி நேரம் போயிடுச்சு. இனி நம்ம எப்படி போய் இந்த பெரிய காட்டை நம்ம கடந்து நம்ம தங்குற இடத்துக்கு போகிறது அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் தான் சொன்னேன் பாலசுப்ரமணியத்தை பார்த்து, பாலசுப்ரமணியம், இந்த நம்ம வேல் எப்போதும் மேலே மாட்டியிருக்கோம். அந்த வேல் நம்ம நாலூரில் வச்சுருக்கோம். அந்த வேலுக்கு இப்போ அபிஷேகம் பண்ணுவோம், அபிஷேக சாமான்லாம் எடுங்கானு. உடனே பன்னீரெல்லாம் எடுத்தார். பன்னீர்லாம் அபிஷேகம் பண்ணி தீப சாமான் தந்தார். அது தீபம் காட்டினேங்க. நான் தீபம் தான் காட்டிக்கிருந்தேன், கார் புறப்பட்டுச்சுங்க. எல்லா காரும் நான் தீபம் தான் காட்டினேன், கார் புறப்பட்டு. அவ்வளவு நேரம் நின்ன காரு நான் அபிஷேகம் பண்ணி தீபம் காட்டணும்னு புறப்பட்டுச்சு. நாங்கள் வேலை நம்பி தான் போவோம். அப்புறம் தான் வேலுக்கு பூஜை போட்டேன், தீபம் காட்டினேன். வேலுக்கு வைக்கிற சாமான் எல்லாம் நைவேத்திய சாமான் வச்சு தீபம் காட்டினேன். தீபம் தான் காட்டினேன், கார் புறப்பட்டுச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ பாலசுப்ரமணியம் கேட்டாரு, என்னங்க வேலுக்கு இவ்வளவு மகத்துவம் உண்டான்னு நான் கேட்டார். அவர் ஏதோ வேல் உச்சத்துக்கு போகிறோம்னு தான் அவர் நினச்சாரு. ஆனால் இந்த வேல் அதுக்கு பூஜை போட்ட உடனே கிளம்பிச்சுங்க காரு. அவ்வளோ நேரம் காத்துக்கின்றது. அப்போ தான் அவர் பிரத்யட்சமாக பார்த்தாரு, இந்த வேலுக்கு ஒரு மகிமை உண்டு அப்படின்னு நினச்சா. அவர் நம்பினார். நம்பிட்டு என்ன அவர் தான் காரை ஓட்டுறவர். என்னை கேட்டார், எங்கள் வேலுக்கு இவ்வளவு மகிமை உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருந்தாரு. அப்புறம் நாங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு காரைக்குடி மெட்ராஸுக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து புறப்பட்டது காரு. அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே அவர் கேட்குறாரு, வீட்டுக்குள்ளே போனோடனே இந்த வேல் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுவோம், உங்கள் அம்மாலாம் வர்றாங்க, அவங்க சொந்தக்காரெல்லாம் வந்திருக்காங்க, பெரிய வரவேற்பு. அவர் கேட்குறாரு, ஐயா இந்த வேலை எனக்கு தரலாமான்னு கேட்டார். மனசுக்குள்ளேயே வச்சுருக்காருங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருக்காரு. இந்த வேலை மகிமையை பார்த்துட்டல, எனக்கு அந்த வேலை தரலாமா, அந்த வேலை நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை மனசு பண்ணி தர முடியாது அப்படின்னு. ஏன்னு கேட்டார். நாங்கள் என்ன வீடு வரைக்கும் பத்திரம் வச்சிடறோம்ல, நீங்கள் எடுத்துட்டிய வேலை நான் இங்கே இறக்கி வச்சுன்னா எங்களுக்கு எது பாதுகாப்பு? புறப்பட்ட இடத்துக்கு இது போகணும். அது இதை எங்கே கொண்டு வைப்பீங்க? இது எங்கள் 4 வேலாம் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அங்கே இருக்கு. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு அந்த வேல் இருக்கிறதுக்கு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலுக்கு அவ்வளோ மகத்துவங்க நமக்கு தெரியறதில்லை, அனுபவிச்சதான் தெரியும். அதுதான் சொல்றாரு, பிணக்கு இல்லாத பெருந்துரை. பெருந்துறையில் ஒரு பிணக்கம் கிடையாது. ஆனால் மத்திய பிரதேச காட்டில் எவ்வளோ பெரிய பிணக்கம் வந்துருச்சு. ஒரு வயலை அடித்தாக்கா அடிச்சுக்கிட்டா 1000 வண்டி நிற்கிது. அப்புறம் ஒரு பிணக்கம் முடிஞ்சது, விட்டுட்டாங்க. நாங்கள் இங்கே வேல் பூஜை பண்ணோன்னு அவன் பிணக்கம் முடிஞ்சது, காரை விட்டாங்க, போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அன்றைக்கி ராத்திரி நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் 8 மணிக்கு போய் சேரணும். அது 11 மணி 12 மணிக்கு தான் போய் சேரணும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிணக்கு இல்லாமல் தப்பிச்சு வந்துட்டோம். பிணக்கு இருக்கக்கூடாதுங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் பிணக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த காலத்தில் கவிதை அரங்கேற்றம் பண்ணுவார், கந்தபுராணம் அரங்கேற்றம் பண்ணார் கச்சியபுஷிகாச்சாரியார் காஞ்சிபுரத்தில். அவர் வேலை பார்க்குற 30 திருமேனி தீண்டுவாராக இருக்கக்கூடிய கந்த கோட்டத்திலேயே அவர் செய்தார். அரங்கேற்றம் பண்ணார். அரங்கேற்றம் பண்ணி ஆரம்பிக்கிற போதே ஒரு புலவன் வந்து அது நிறுத்துன பிணக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கந்தபுராண கதை. அதனால பிணக்கு இருக்கக்கூடாது. பிணக்கு இல்லாத பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு. உன்னுடைய நாமத்தை சொன்னாலே பெருந்துரை, பெருந்துரையினாலே அதுக்கு பெரிய பலன் உண்டுன்னு கடைசியா பாடுறாரு. உன்னுடைய திருநாமங்களை யார் சொல்றாலோ எனக்கு இல்லாததோர் இன்பமே வரும். நல்ல இன்பங்களை ஒரு பிணக்கே இல்லை. நல்ல எனக்கு நல்ல அன்பர்களாக நமக்கு வருவார்கள். நமக்கு நட்புகள் ஏற்படும், இன்பம்தான் வரும். உன்னுடைய நாமங்களை பேசலாம். துன்பமே துடை தம்பீரான். துன்பம் வந்தால் துடைச்சிருவேன், இன்பம் வந்தால் பெருக்குவேன், துன்பம் வந்தால் துடைச்சிருவேன். தம்பீரான் உனக்கு இல்லாததோர் வித்து மேல் என் வீணி உத்தவன். விதை இருக்கே, அது போட்டால் முளைக்கும். விதை தான் முளைக்கும், விதை தான் விருட்சமாக வருவது. விதையை போடுறது உலராத பிறவி விதை. நம்ம பிறவி இருக்க அது ஒரு விதை, அது உலரல, உலராத பிறவி விதை. அது முளைச்சிக்கிட்டே இருக்கும், திரும்பி திரும்பி நமக்கு பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வீணை உத்தது. அது திரும்பி விளையப்படாது, பிறவி நமக்கு மீண்டும் உண்டாகும். விதையினா
திருப்பி திருப்பி உண்டாகும். இப்போ அந்த விவசாயிகள் என்ன செய்வேன், விதையை பாதுகாப்பேன். வீட்டில் விதை நான் தனியாக வச்சுருப்பேன். ஒரு வருஷத்துக்கு தான் உயிரோடு இருக்கும். மறு வருஷம் போட்டால் அது முளைக்காது, செத்து போயிடும். அதனால அந்த வீடு கொண்டு சொல்ல, இந்த களஞ்சியத்தில் இருக்கலாம் விதை சார், விதை நெல்லுமே, அதை சாப்பிட மாட்டேன், அதை விதைக்கு தான் போவேன். திருப்பி திருப்பி உற்பத்தி பண்ணுங்க. அவர்கள் அப்படி உற்பத்தி பண்ணி 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 தான் அந்த விதையை பாதுகாத்தார்கள். இப்போ ரொம்ப பழைய காலத்து விதையெல்லாம் செத்து போயிட்டு விட்டுட்டேன். இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி பல விதைகள் வந்துருச்சு. ஆனால் நமக்கு பிறவிங்கிற விதை இருக்கு. அந்த பிறவிங்கிற விதையை அவர் என்ன செய்கிறாரு, விளையாமல் முளைக்காமல் நமக்கு பாதுகாக்க. இனிமேல் பிறவி வேண்டாம். பிறவி எப்போ போகும் தெரியுமா? நம்ம பாவம் செஞ்சாலும் பிறவி உண்டு, புண்ணியம் செஞ்சாலும் பிறவி உண்டு. அதையும் தெரிஞ்சுக்கொண்டீங்க. பாவம் செஞ்சாலும் பிறவி உண்டு, புண்ணியம் செஞ்சாலும் பிறவி உண்டு. எப்போ பிறவி நீங்கும் அப்படின்னா, இந்த பாவ புண்ணியம் ரெண்டும் நீங்கிடணும். பாவமும் நீங்கிடணும், புண்ணியமும் நீங்கிடணும். ரெண்டு நீங்கிறாதான் நமக்கு பிறவி வராது. அது சொல்ல பாருங்க, வித்து உனக்கு இல்லாததோர் வித்து மேற் விளையாமல் என் வினை ஒத்தாவின். என் வினை என்ன விலை? நல்வினை தீவினை ரெண்டு ஒத்து போகணும். நல்வினை செஞ்சா புண்ணியம், தீவினை செஞ்சா பாவம். இந்த ரெண்டும் ஒத்து போகணும். அப்படின்னா தான் நமக்கு நல்வினை தீவினை ரெண்டும் கிடையாது. அதனால நமக்கு பாவ புண்ணியங்கள் கிடையாது, ரெண்டு சமமாகணும். இந்த ரெண்டு சமமானத்தை நாம பிறவி கிடையாது. இப்போ புண்ணியம் அதிகமாக இருந்துச்சு, நம்ம திரும்பி ஒரு புண்ணியமான பிறவியை பெறுவோம். பாவம் ரொம்ப பண்ணியிருந்தா பாவமான பிறவியை நாம் அடைவோம். இந்த ரெண்டு சமமானா பிறவி கிடையாது. அதனால சொல்றது விதை அது முளைக்காம இருக்கணும். அப்படி பண்ணிட்டா நீ பிறவி வினை. எனக்கு நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. ஒத்தவின் என்ன சொல்றது, என் வினை ஒத்தவின். நம்ம வினை ஒத்து போவோம். அப்படி ஒத்து பேலன்ஸுங்கிற பாருங்க. தலாசனை நெருக்கிற போது இங்கே கல் வச்சிருக்கேன், அந்த பக்கத்தில் நம்ம சாமானை வைக்கிறேன். என்ன பார்க்குறேன், சரியாக தட்டு சாமமாக இருக்கான்னு பார்க்குறேன். எல்லாரும் பண்ணுவோம். அந்த தட்டு சமமாகணும். அதுதான் நல்வினையும் தீவினையும் சமமாகணும். ஒத்தவின் நல்வினை தீவினை ஒத்தவின். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுப்புள்ளிலே. திருக்கழுப்புள்ளத்தில் நீ எப்போ வந்து காட்டின, என்னுடைய வினைகள் ரெண்டும் சமமான பிற்பாடு இனிமே எனக்கு பிறவி இல்லை என்று அந்த விதை, பிறவி விதை அழிஞ்ச பிற்பாடு, பிறவி விதை அழியணும். அப்புறம் நமக்கு நல்வினை தீவினை சமமாகணும். புத்தவன் அந்த நேரத்தில் நீ வந்து எனக்கு இங்கே காட்டினாய். நீங்க நமக்கு வாழ்க்கையில் தெரியுங்க, எப்போ நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையிலே தெரிஞ்சுக்கலாம். நேற்று இந்த ஒரு ஆட்சிக்கும் சுற்றியா இருக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்கும். அப்போ என்னாச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது காட்டுவார், அதுதான் காட்லைன்னு சொல்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கணும். புட்டு நேர்பட மன்சு மந்த பெரும் பெருந்துரை பெரும் வித்தனை சட்ட நேர்வள வந்திலாத சளக்கனேன் உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாயம் கட்டனேனை மற்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே விட்டு நேர்வள மண் சுமந்த பெருந்துரை பெரும் வித்த. மண்ணை சுமந்தானே யாருக்காக? வந்திக்காக. மதுரையில் ஒரு ஸ்தலத்துல நடந்தது இந்த ஸ்தலத்துல சொல்லப்படும், இந்த ஸ்தலத்தில் நடந்தது இன்னொரு ஸ்தலத்துல சொல்லப்படும். சிவருமா ஒரு இடத்துல செய்த சாதனையை இன்னொரு இடத்துல சொல்லப்படும். அது ஒரு மரபு. பிட்டு எங்க, பிட்டுக்கு மண் சுமந்தாரு, பிட்டு நேர்பட மண் சுமந்தன்னு சொன்னாரு. ஏன் அது என்ன புட்டு நேர்பட மண் சுமந்தான்னு? அந்த புட்டு சாப்பிட்டார்ல, அந்த கணக்கு நேரம்ல அவர் புட்டு சாப்பிட்டாரு. நீ எனக்கு அவர் என்ன வந்திக்கிட்ட வந்தாரு. வந்திக்குன்னு ஒரு பாகத்தை உடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பாகத்தை அடைக்கணும். தண்ணி பெரிய வருது வைகையில். இவளுக்கு துணை கிடையாது, கல்யாணமே ஆகாதவ, 80 வயசுக்கு மேற்பட்டவ. எனக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு சிவருமான் கூலி ஆளாக வர்றாரு. தலையில கூடையை கவுத்து கொடுக்குங்க. வேலை பக்கம் வர்றாங்கன்னு கூடையை நிறுத்திக்கிட்டு வருவேன். இவர் கூடையை கவுத்து போட்டு தூங்க போடுற மாதிரி வர்றாரு. கூடையை கவுத்து போட்டு வர்றாரு. என்னை கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோன்னு கேட்டுக்கிட்டு வேற வர்றாரு. அவன் இருக்க வீதியில் அவன் இவருக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கா. வந்துட்டாரு. வந்தவொடனே அப்பா அந்த வேலைப்பா நீ வந்தா நான் ஒன்றா தனியானப்பா எனக்கு நீ
என் பங்கை நீ அடைக்கிறியா அப்படின்னு கேட்குற. அதெல்லாம் அடைக்கிறேன். நீ என்ன கூலி இவர் நீ என்ன கூலி தருத அப்படிங்கிற. இப்போ கூலி செய்கிறது மாதிரியே வரல, கூலிக்கிற மாதிரியே வரல. ஆனால் நீ எனக்கு என்ன கூலி நான் புட்டு தாப்பா அவிச்சு விற்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை, பிராப்தம் கிடையாதுப்பா, அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன், நான் புட்டை வச்சு கொடுக்குறேன், உனக்கு நான் புட்டு கூலியாக தர்றேன். ஆனால் ஒன்று, நான் அந்த புட்டு முழுசாக வருது வர விற்கிற போது அதை விற்றுருவேன். அதான் எனக்கு சாப்பாடு, வயிற்று சாப்பாடுக்கு. இந்த உதிர்ந்து போது ஒரு புட்டு அதெல்லாம் எனக்கு விற்க முடியாது, அதை உனக்கு கூலியாக தர்றேன், நீனும் சாப்பிடலாம் ஆச்சு, எனக்கு நட்டம் இல்லாமல் ஆச்சு. அதனால் அதை புட்டு அவிச்சோ இந்த உதிர்ந்த புட்டை நீ கூலியாக வாங்கி சாப்பிட்டியா? அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீ முழு புட்டு கொடுத்தாலும் நான் உதிர்த்து தானே சாப்பிடணும், எனக்கு அந்த வேலை மிச்சமில்ல, எனக்கு அந்த வேலை மிச்சம், நீ செஞ்சது ரொம்ப சௌரியம், அதனால் உதிர்ந்த விட்டே நான் சாப்பிட்றேன் அப்படின்னா உடனே சரி நான் அவிச்சா முதல் தட்டு தள்ளுறா எல்லா புட்டும் உதிர்ந்துருக்கு. அவளை விட்டும் அவர் சொல்ல என்னம்மா அப்படி, அப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரப்பா, ஒரு தட்டு பூரா புட்டு பூரா உதிர்ந்து வச்சு, சரி சாப்பிடும், சரி அதுவும் நல்லதான் கொண்டா, நீ ரெண்டாவது விட்டா போய் ரெண்டாவது விட முதல் புட்டு காலி பண்ணிட்டாரு, ரெண்டாவது தட்டை வச்சு அதை பார்க்குறா அதுவும் உதிர்ந்து போயிருக்கு. அவ்வளோ என்னப்பா அது, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா இருக்கா, எனக்கு நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி இருக்கு, இன்னைக்கு நமக்கு வியாபாரம் இப்படி ஆகுது, படுத்து போச்சு, இந்த சாப்பிடு எல்லாத்தையும். ஒரு 4 தட்டை வச்சா 4 தட்டும் உதிர்ந்து வச்சு, அவ்வளோதான் அவனுக்கு கேபிட்டல், அவ்வளோதான் முதல் முடிஞ்சு வச்சு. மாவு பூரா விட்ட வச்சுட்டா எல்லாம் உதிர்ந்து வச்சு, இந்த நீனே சாப்பிடு பரவாயில்ல அப்படின்னு அவன் சாப்பிட்டான். ரொம்ப திருப்தியாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு புட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நான் வேலைக்கு போவா போப்பா, அதுக்கு தான் நான் புட்டு கொடுத்துருக்கேன். அங்கே போய் வேலை பார்க்கலவேன், அங்கே போய் ஆடுறான் ஓடுறான், தண்ணியில் குதிக்கிறான், விளையாடுறேன், அந்த பங்கு மட்டும் அப்படி தண்ணி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜா வந்துட்டாரு, மேஸ்திரியை பார்த்துக்க, என்னப்பா இந்த இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதா அடைக்கல. இந்த வந்தி வயசானவர்கள் அவளுக்கு யாரப்பா வேலைக்கு வந்திருக்கான், அங்கே நிற்கிறான் தடியன், அவன் தடியனா சிவனும் அப்படி நிற்கிறாரு, அவன் நிற்கிறான்னு விளையாடிக்கிறான், அடிக்கணுமா அடிக்கணும். அதனால அவனை கூட்டியாந்தான், ஏண்டா உன்னை வேலைக்கு வச்சா நீ என்னடா விளையாடுற, தண்ணியில் குதிக்கிற, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு பொறுப்புறப்ப வாங்கினார். முதுகில் ஒரு அடி அடித்தார். அடித்தா ராஜா அடிச்சு விட்டு ராஜாவே முதுகு தடவிக்கிறாரு. ஏன் அவருக்கு முதுகில் வந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்கள் மேலேயும் அது போட்டு, என்ன சிவருமான் உலகம் பூரா வியாபித்து இருக்கிறார்களோ, அதனால் அந்த அடியை வாங்கினார். அடியை வாங்கிட்டு என்ன செஞ்சார், அதான் அரசர் அடின்னு பேர். இப்போ இருக்குல்ல புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல ஆரப்பாளையம், அந்த இடத்துக்கிட்ட அதுக்கு வையக்கரை, அந்த இடத்துல அதுக்கு பேர் தான் அரசர் அடின்னு பேர். அரசர் அடினா அரச மரம் இருக்குன்னு அர்த்தம் சொல்லியிருக்கீங்க. அரச மரம் இருக்கிற இடம் இல்லை, அரசர் அடிபட்ட இடம், அதான் அரசர் அடி. அங்கே தான் அடி வாங்கினார். அடி வாங்கினோன்னு என்ன செஞ்சாரோ, அவர் கூடை வச்சிருந்தால அந்த கூடையில் மண்ணாடினாரு, அந்த பகுதியில் அப்படி கொட்டினார். எந்த இடத்த வந்திக்கு ஒதுக்கப்பட்டதோ, எங்கே தண்ணி கரவரண்டு ஓடுதோ அந்த இடத்த அப்படி வீசு அந்த மண்ணை போட்டார், அப்படியே அடைச்சிக்கிடுச்சு, மறைஞ்சிட்டாரு. புட்டுக்கு சாப்பிட்ட புட்டுக்கு நேர் பண்ணணும்ல, கணக்கு நேர். இப்போ நம்ம செட்டியோட கணக்கு எழுதுவா, யாருக்கு இத்தனாம் தேதி கொடுத்தது 2000 ரூபா, அப்புறம் அதுக்கு வட்டி 300 ரூபா, 2000 இன்றைக்கு செக் மூலம் அவருக்கு தந்தது 2300 வரவு, கணக்கு நேர் அப்படின்னு எழுதுவா. பார்த்துருக்கிற கணக்கு நீங்கள் என்னத்தையெல்லாம் பார்த்துருக்க புரிய, கணக்கு நேர்னு எழுதுவா, தெரியுதா? நீ பார்த்துருக்க என்ன கணக்கு நேர்னு எழுதுவா. ஏன்னா எங்கள் அப்பச்சி என்னை கணக்கு எழுத சொல்லுவா, அப்படிதான் எனக்கு இந்த 10 வரவெல்லாம் அவதான் சொல்லி கொடுத்தா. இங்கே அந்த எழுதேன், அவரை கொச்சிட்டிலேருந்து அதை பேத்து எழுதுதேன், கணக்கு நேர்னு எழுதுவோம் கணக்கு. அப்புறம் அந்த லெட்ஜரில் அந்த ஷீட்டை நாங்கள் பிரிக்கவே மாட்டோம், அந்த ஷீட்டு முடிஞ்சு போயிடும், கணக்கு நேர்னா. இப்போ நேர் பண்ணோம்ல, சாப்பிட்டுருக்கான்ல சிவருமா, இப்போ சாப்பிட்டுருக்கால புட்டு, அதுக்கு வேலை செய்யணும், அள்ளி போட்டாரு, அவர் கரை அடைஞ்சு வச்சு. அதைத்தான் சொல்றாரு பாருங்க. ஒரு பெரிய கதையை ஒரு வரியில சொல்றாரு. சட்ட நேர்வள புட்டு புட்டு நேர்வள மண் சுமந்த பெருந்துரை பெரும் வித்தனை. நேர்வட மண் சுமந்தானா, ஏன்னா அந்த கணக்கு புட்டுக்காக உள்ள கணக்கு நேராகணும்ல, இந்த கூலி என்ன. ஒரு பெரிய கதையை ஒரு வரியில எழுதிக்கார. பிட்டு நேர்வட மண் சுமந்த பெருந்துரை பெரும் வித்தனை. பெருந்துறையில இருந்தவன் அவன் பித்தன், பித்தா பரிசூடினான்னு பாடுறோம். பித்தனை சட்ட நேர்வட வந்திராத சடக்கனே
சட்ட நேர்வள வந்திதா. இந்த உடம்பு கிடைச்சும் நான் ஒழுங்கா அந்த உடம்பை பயன்படுத்திருக்கேனா? நான் நேர்வட வாழ்ந்திருக்கேனா? நான் அந்த நேர்வட இருக்கலையே. நீ பிட்டுக்கு நேர்வு செஞ்ச கணக்க நான் இந்த சட்டத்தை எனக்கு நீ கொடுத்து நான் நேர் செய்யலையே. சழக்கனே, நான் ஒரு வஞ்சகன், உன்னை சார்ந்திலே, அதனால உன்னை நான் அடையலை. ஏன்னா நான் ஒழுங்கா இல்லை, என் கணக்கை நான் நேர் பண்ணல, அதனால உங்கள்கிட்ட சேர முடியல. சிட்டனே சிவலோகனே, சிட்டனேனா சிரேஷ்டன் வருது. சிரேஷ்டன்னா உயர்ந்தவன், சிரேஷ்டன் அதான் சிட்டன் வர்றது. சிரேஷ்டனுங்கிற சிட்டன் எல்லாம் வடமொழி வார்த்தை. சிட்டனே சிவலோகனே, நீ சிவலோகத்தில் உள்ளவன். சிறு நாயினும் கடையாய, நான் சின்ன நாயை விட மோசமானவன். என் கட்டனேனை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய கொடியவனாக என்னுடைய துன்பத்தை ஆட்கொள்வான் வந்து காட்டினாள் கழுக்குண்டிலே. எதுக்காக கழுக்குண்டில வந்த? நான் செஞ்ச கஷ்டம், நான் செஞ்ச வஞ்சகம், என்னுடைய துன்பங்கள் அதை நீக்குவதற்காக நீ எனக்கு காட்சி கொடுத்தாய். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி, மலங்கினேன். ஏன் மலங்கினேன் அப்படின்னா, மலங்கினா கலங்கினேன்னு தான். ஏன் கலங்க? பிறவி துன்பத்தை. எத்தனை பிறவி நான் பிறந்திருக்கேன் இந்த உலகத்துல. அதனால பட்டினத்தார் போடுவாரு, வேதாவும் கைசரித்தான், மாதாவும் உடல் சலித்தாள், வேதாவும் கைசரித்தான் போடுறாரு. மாதா என்னை பிடிச்சு அவன் போடுறான். வேதானா பிரம்மா, அவன் பிடிச்சு கற்பத்துல போடுறான். அவன் பிடிச்சு போட்டு என்ன ஒருத்தனையே எத்தனை முறை பிடிச்சு போட்டு அவன் கைசரிச்சான். நானும் மாதாவும் உடல் செலுத்தாள், அவளும் பெத்து போட்டு உடல் செலுத்தப்படும். அவ்வளவு பிறவி நம்ம பிறந்திருக்கோம். தெரிஞ்சுக்க, இப்ப நம்ம இதுதான் கடைசி பிறவி இல்லை, இதான் முதல் பிறவி இல்லை. நம்ம எத்தனையோ பிறவி பிறந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் இப்பதான் மனிதரா வந்திருக்கோம். இவ்வளவு பிறவி பிறந்து இப்பதான் வந்திருக்கோம். இந்த பிறவியை நம்ம ஒழுங்கா பயன்படுத்துறேன்னா அடுத்த வேலை திரும்பியும் கழுதையா பிறப்போம், நாயா பிறப்போம், குரங்கா பிறப்போம். எப்படி பிறப்போம் தெரியாது. அதனால நீங்க வாழ்த்து 100 ஆண்டு வாழ்க்கை வாழ்த்து நோக்கம்னா 100 ஆண்டு வாழ்ந்தா 2 பிறவி ஓடி போயிடும். இல்லாட்டா இன்னும் 2 பிறவி நம்ம எடுக்கணும் அந்த வயசுக்குள்ள. அதனால சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாயம் கட்டனேனையும் கொள்வான். கட்டனேன்னா நான் ஒரு வஞ்சகன், நான் ஒரு கொடியவன். என்னுடைய தவறுகளை நீக்கி என்னை கஷ்டங்களிலிருந்து வெளிப்படுத்தி ஆட்கொள்வான். என்னை ஆட்கொண்டு வந்து காட்டினான் கழுக்குண்டியிலே. திருக்கழுக்குண்டத்தில் நீ வந்த நோக்கம் என்ன? என்னுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்காக நீ இங்கே ஆட்கொண்டாய். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி, மலங்கினேன்னா நான் கலங்கினேன் தான். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி. கஷ்டம் வந்தா என்ன செய்வோம்? கண்ணீர் வரும்ல, அந்த கண்ணீரை நீ தொடச்ச, கண்ணீரை மாற்றின. மலங்கெடுத்த பெருந்தூரை, மலம்னா ஆணவம் கண்மம் மாயின்னு மலம், அதை நீ கெடுத்துட்ட. அப்படி கெடுக்கலைன்னா பிறவி உண்டு. மலம் கழியணும். மலங்கள்னா 3 மும்மலம் சொல்வார்கள். மும்மலம் எது? ஆணவம் கண்மம் மாயை. இந்த 3ஐயும் நீ கெடுத்த. பெருந்தூரை விளங்கினேன் வினை கேடனே, விளங்கினேன் நான் விளங்கிட்டேன், வினை கேடனே வினையெல்லாம் கெட்டு போச்சு. இனிமேல் விளைவது அறிஞ்சேன். இனிமே என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. வினையெல்லாம் கெட்டு போச்சு, ஆனா இனி என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடம் இந்தியே கலங்கினேன். இலங்குகின்ற நின் சேவடிகள், உன்னுடைய திருவடி இருக்குல்ல, அந்த திருவடியை வணங்குறது தானே நம்முடைய பேருன்னு நான் எல்லா பாட்டிலையும் பாடியிருக்காரு. உன்னுடைய திருவடியை நான் அடையணும், திருவடியை நான் வணங்கணும். இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடம் இந்தியே. இந்த 2ஐயும் உனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கலங்கினே எங்க வைக்கணும்? என் தலையில வைக்கணும். நான் அதுக்கு தகுந்த புண்ணியம் செய்யலை, அதனால கலங்கினே. நீ வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நீ தயங்குற. நீ வைக்கும்படியாக நான் இந்த தலையை என்னுடைய பிறவியை நான் மாற்றிக்கொள்ளல. அதனால 2 வைப்பிடம் இந்தியே. 2 சில பேர் நம்மளோட சாமான் கொண்டாந்தாக்கா இது எங்க வைக்கன்னு கேட்பேன். ஓகேவா? சிலிண்டர் கொண்டாடுறேன், இது எங்க வைக்க அப்படின்னு கேட்பேன். ஒரு மூட்டை தூக்கிட்டு வரேன், இது எங்க வைக்க. இந்த மாதிரி ஷீட் கொண்டு வரேன்,
எங்க வைக்கணும், வைக்கிறதுக்கு இடம் வேணும். இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன். வைக்கிறதுக்கு நீ கை உன்னுடைய கால் ரெண்டு தயாரா இருக்கு வைக்கிறதுக்கு. ஆனா எங்கிட்ட அதுக்கு இடம் இல்லை. என் தலையில வைக்கணும். என் தலை அவ்வளவு புண்ணியத்தை பண்ணலையே. வைப்பிடம் இன்றியே கலங்கினேன், கலங்காமலே வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. உனக்கு ஒன்றும் கலக்கம் இல்லை, நான் தான் கலங்கினேன். அவனுக்கு ஒன்றும் கலக்கம் கிடையாது. நீ கடுக்குன்றிலே உன்னுடைய காட்சியை எனக்கு கொடுத்தாங்க. பூனோனோ அதோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள் தோறும் போற்றவும். பூனோனாதோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள் தோறும் போற்றவும். நல்ல மெய்யன்பர்கள், சீரடியார்கள், பல அடியார்கள், அவங்க என்ன செய்வாங்க? பூனோனாதோர் அன்பு பூண்டு, உங்களோட ரொம்ப அன்பு பக்தி வச்சிருக்காங்க அவங்கெல்லாம். இந்த சீரடியார்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கல, பல அடியார்கள். அடியார்கள் 3 வகை. ஒன்று அடியார்கள், 2வது பல அடியார்கள், 3வது சீரடியார்கள். அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? அவங்க ரொம்ப அன்பு போட்டுட்டாங்க, ரொம்ப பக்தி வச்சுட்டாங்க. பொருந்தி நாள் தோறும் போற்றவும். எப்படி தினமும் உன்னை வணங்குறாங்க, உன்னை போற்றுகிறார்கள். ஆனா நான் என்ன செய்தேன்? நானோ நாணம் எய்தி. நான் எனக்கு நாணம் தான், வெக்கமா இருக்கு. ஏன் வெக்கமா இருக்கு? அவங்கெல்லாம் அவ்வளவு போட்டுக்கிறார்கள், நான் உன்னை வணங்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நானோ நாணம் எய்தி. இப்படி நானும் அடையக்கூடாது. அவ்வளவு நாணத்தை அடைஞ்சு நடுக்கடலுள் அழுந்தினான். இந்த பிறவி கடல்ல நடுக்கடல்ல நிக்கிறேன், நான் நடுக்கடல்ல நிக்கிறேன். இந்த பிறவி கடல்ல நடுக்கடல்ல அழுந்தினான். வேணாத வேறுந்துரை தோணி பற்றி வைத்தார். அப்ப நான் அங்க ஒரு தோணி, ஒரு படகு. அது என்ன படகு தெரியுமா? அதான் பெருந்துறை, திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறைங்கிற அந்த படகு, அந்த தோணி, அதை பற்றி உகைத்தாலும் அதை செலுத்துறேன். உகைத்தலம்னா செலுத்தல். அந்த பெருந்துறைங்கிற படகை பற்றி அதில் உட்கார்ந்து நான் செலுத்துறேன். செலுத்துறதுனால காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குண்டிலே. அந்த படகை செலுத்துறேன். எது திருப்பெருந்துறைங்கிறத படகா சொல்றாரு. அந்த படகுல உட்கார்ந்தேன், நீ அங்க வந்து என்ன காட்சி கொடுத்த. அதை செலுத்துறேன், இங்க வந்து காட்சி கொடுக்குற. அந்த படகு அங்க காட்சி கொடுத்த, அந்த படகை செலுத்துனேன். உகைத்தாலும் உகைத்தோம்னா அந்த படகை செலுத்தவும் என்னங்க? காணோனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டீரே. நான் அந்த படகை செலுத்தினேன், நீ முன்னால வந்துட்ட, நான் இங்கே வர்றேன், இங்கே இருந்து எனக்கு காட்சி கொடுக்குற. பல கோலம் காட்டுற. அங்க ஒரு கோலம் தான் காட்டினேன், இங்க பல கோலம் காட்டுகிறாய். கோலமே நீ வராகமே குணமாம் பெருந்துரை கொண்ட கோலமே நீ வராக. நல்ல அழகான வராகம். நீ வராகம்னா பன்றி, இதுதான் நீ பன்றியாகவும் வந்திருக்கிறாய். குணமாம் பெருந்துரை கொண்டால், நல்ல குணசாலி. பெருந்துறையில் இருக்கக்கூடிய கொண்டல்ல மேகம், நீ அங்கே இருக்கக்கூடிய மேகம். சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி. எனக்கு ஒரு சீலம் கிடையாது. சீலம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். மனிதர்களுக்கு ஒழுக்கம் முக்கியம். எனக்கு ஒரு ஒழுக்கம் கிடையாது, சீலமே கிடையாது. அதனால சீலமேதும் அறிந்திலா, எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒழுக்கமா இருக்கேங்கிறது இல்லை, ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிற என் சிந்தை வைத்த சிகாமணி. என் சிந்தையில வந்து நீ உட்கார்ந்துட்டிய. சிந்தைக்குள்ள போறது நம்ம கஷ்டம். மேலப்படலாம், மேலப்படுறதுக்கு இருதயத்தில் பட முடியுமோ? அப்போ ஊடுருவணும், இருதயத்துக்கு போகணும், அப்புறம் மனத்துக்குள்ள போகணும், சிந்தைக்கு போகணும். நீ என் சிந்தைக்குள்ளே வந்து உட்காந்துட்டிய. சிந்தை வைத்த சிகாமணி. சிகாமணினா சிகைனா தலை, தலையில வைக்கிற மணி கிரீடம். நீ என்னுடைய சிகாமணி, தலையில வைக்கிறதா. இங்க இப்ப ராஜாக்களுக்கு என்ன முக்கியம்? கிரீடம் தான் முக்கியம். சிகாமணின்னு பேரு. அதான் புத்திர சிகாமணி சொல்றாங்கல்ல. புத்திர பிள்ளைகள்ல இவன் தான் என் சிகாமணி அப்படின்னு சொல்றாரு. புத்திர சிகாமணி அப்படி தலையில வைத்த சிகாமணி நீ, என் சிந்தை வைத்த சிகாமணி. ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சிட வந்தேன். ஞாலமே கரியா, கரினா சாட்சி, ஞானம்னா பூமி, பூமியே சாட்சியாக நான் உன்னை விரும்புகிறேன். நச்சுதல் விரும்புதல். உலகமே சாட்சி. அதுக்கு உலகமே சாட்சி. உலகத்தை சாட்சியாக வைத்து நான் விரும்புகிறேன். நச்சிட வந்திடும் காலமே. நீந்த காலம், கால தத்துவம் நீந்த. ஞானமே சாட்சியாக வைத்து உன்னை நான் நச்சுகிறேன். அதுக்கு காலமே நீந்த காலம். அதனால காலமே
உன்னை ஓத காட்டினாய் கழுக்குண்டிலே. உன்னை நான் ஓதனேன், உன்னை போற்றினேன், உன்னை வணங்கினேன், நீ எனக்கு காட்சி எடுத்தால் திருக்கழுக்குண்டு. வேதமில்லோதோர் கற்பழித்த பெருந்தோரை பெருவெள்ளமே. வேதமில்லாதோர் கற்பழி, வேதம்னா வேறுபாடு, வேறுபாடு இல்லாத கற்பனை கல்வின்னு அர்த்தம். வேறுபாடு இல்லாத கல்வியை, ஞான கல்வியை எனக்கு அளித்த பெருந்துரை பெரு வெள்ளமே. பெருந்துறையில நீ பெரிய வெள்ளமா வந்த, சாதாரணமா வரல, ஒரு பெரிய வெள்ளம். என்ன வெள்ளம்? ஞான வெள்ளம். அதனால எனக்கு என்ன செய்த, வேறுபாடு இல்லாத ஒரு ஞானத்தை, இந்த கல்வியை எனக்கு நீ கொடுத்த. கல்வி கொடுக்கணுங்க, ரொம்ப முக்கியம் கல்வி. கல்வி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஞான கல்வி கொடுத்தா அது ரொம்ப விசேஷம். சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தா கல்வி. இதுவே வசிஷ்டர், வியாசர், இது மாதிரி பெரிய மகான்கள், வால்மீகி, அவங்க ஆசிரமத்தில் நம்ம படித்தோம்னா அது ஞான கல்வின்னு போயிடும். இப்போ டேராடூன்னு ஒரு ஊர் இருக்குது இமாச்சல் பிரதேசத்தில். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் டூன் ஸ்கூல்னு வருது. அந்த டூன் ஸ்கூலில் படிக்கிறவன் பூரா மந்திரியாக வந்துடுவேன், இந்தியாவுடைய செயலாளராக வந்துடுவேன், வெளிநாட்டுக்கு தூதராக வந்துடுவேன். அவ்வளவு கல்வி அங்கே கொடுக்குறேன். டூன் ஸ்கூல் சொல்கிறேன், ஐ எம் டூன் ஸ்டூடெண்ட், ஐ எம் டூன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. டூன் ஸ்டூடெண்ட் அங்கே படிக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு, சரிதா? அது மாதிரி ஞான கல்வி நீ எனக்கு கொடுத்த. அங்கே கொடுக்குறவெல்லாம் லௌகிக கல்வி, மந்திரியாக வந்துடலாம், செக்ரட்டரியாக வந்துடலாம், இஎஃப்எஸ்ஸாக வரலாம், ஐஆர்எஸ்ஸாக வரலாம், ஐஏஎஸ்ஸாக வரலாம், எல்லாம் வெளிநாட்டு தூதர்களாக போயிடுவாங்க. அவங்க அந்த அங்கே நடக்கிற கல்வியே ஒரு தனிக்கல்வி. அதனால டூன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. டூன் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில், ஆனால் 50 வருஷமா லவ்டேர் ஸ்கூலுங்க. லவ்டேர்னு கொடைக்கானல் ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்கே படித்தா ரொம்ப பெரிய பிரமாதம். டூன் ஸ்கூல் சமமாக உள்ள ஸ்கூல், எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க நடத்துனது. அதனால சொல்றேன், வேதம் இல்லாதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவெள்ளமே. வேதமில்லாத, வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல கல்வியை, எனக்கு ஞான கல்வியை கொடுத்த பெருவெள்ளமே. ஏதமே பல பேச நீ ஏதினார் மனம் என் செய்தாய். ஏதமே பல பேச, உலகம் என்னை ரொம்ப கேவலமாக பேசுறேன். இப்போ அப்படித்தான், நம்ம நல்ல காரியம் செஞ்சாலும் 10 பேர் நம்மளை திட்டுவேன். நம்ம நல்ல காரியம் செய்வோம், அப்போ 2 பேர் நம்மளை திட்டுவேன். ஏன்? பொறாம. ஏதமே பல பேச, குறைபாடு தான் பேசுவேன், நல்லது பேச மாட்டேன், குறையத்தான் பேசுவேன். ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் மூலம் என் செய்தாய். என்னை ஏதிலார்கள், எனக்கு வேண்டாதவன், என்னை வெறுக்கிறவன், என்னுடைய பெயர்கள், அவங்க எல்லாம் என்னை குறை பேசுறான்ல, நீ என்னையா செஞ்சா? அவங்க போய் நீ என்ன செஞ்ச? அவன் வாயை அடைச்சியா? அவனுக்கு தொண்டனை கொடுத்தியா? அதுலேருந்து என்னை காப்பாத்தினா? ஏதிலார் மூலம் என் செய்தாய். ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஏதிலார் பகைவர்கள் நம்மை சூழ்கிற போது, நம்மை வெறுக்கிற போது, திட்டுகிற போது, நம்ம போய் நமக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்யணும். ஏதிலார் மூலம் என் செய்தாய். நான் உண்டாழ்த்தனே, நீ எனக்கு எதிரிகள் முன்னால நீ என்னையா செஞ்ச? எனக்கு கேட்கிறார், என்ன செஞ்ச? செய்யணும். ஏதிலார் மூலம் என் செய்தாய். சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமனா. சாதல் சாதல், பிறக்கிறது, வணங்குறது, திரும்பி பிறக்கிறது, இறக்கிறது, பிறக்கிறது, இதான் சாதல். சாதல் திரும்பி சாதல் அர்த்தம். சாதல் அப்புறம் பிறக்கிறது, அப்புறம் சாதல். சாதல் சாதல் பொல்லாமை அற்ற, அது வேண்டாம் எனக்கு, அது ரொம்ப பொல்லாது. சும்மா பிறந்து பிறந்து சிறந்து பிறந்து இறந்து பிறந்து அப்படியே நமக்கு அது வேண்டாம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் வரு. புனரபி ஜனனம் புனரபி மரணம், அதான் கீதை. புனரபி ஜனனம் பிறக்கிறோம், புனரபி மரணம் போயிடும், அப்புறம் திரும்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம். இதான் என்ன, நமக்கு என்ன வேலை? இப்போ நமக்கு இன்னைக்கு மீட்டிங் நடத்துகிறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. நமக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரே வேலை தான், பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது. நம்ம இடையில செய்கிற வேலைலாம் கணக்கில் சேராது. மொத்தமாக என்னடா செய்கிற? பிறந்திருக்கேன். நீ என்னடா செய்ய போற? சாக போகிறேன். அப்புறம் என்ன செய்ய போற? பிறக்க போகிறேன். அப்புறம் என்ன செய்ய போற? ஒரே வேலை தாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதில் செய்கிறதெல்லாம் உனக்கு கணக்கில் சேராது. இப்போ நம்ம செய்கிறோமே, ஒன்றும் கணக்கில் சேராது. பிறந்தியா இறந்தியா, பிறந்தியா, அதான் சாதல் சாதல் பொல்லாமை அற்ற. அது ரொம்ப பொல்லாத விஷயம். சாகிறது அப்புறம் பிறக்கிறது அப்புறம் சாகிறது, ரொம்ப பொல்லாத விஷயம். அந்த பொல்லாமையற்ற தனிச்சரண் சரணாமனம், இனிமே எனக்கு வேண்டாம், இந்த பொல்லாமை எனக்கு வேண்டாம். அதனால உன்னுடைய சரணையே, சரணா திருவடின்னு, அதே சரணம், அதே நான் அடைக்கலமா வந்து அடைகிறேன். இந்த சரணாகதி அடைகிறேன். காதலா
உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. எனக்கு சாதல் வேண்டாம், பிறப்பு வேண்டாம் அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், உன்னையே சரணாக அடைஞ்சேன். அந்த காதல்னால நீ என்ன செஞ்ச, என்னை ஏற்றுக்கொண்ட. அதனால திருக்கழுக்குன்றத்துக்கு வந்துட்டேன். நான் திருக்கழுக்குன்றத்துக்கு போறேன் படகுல, நீ அங்கே வந்துட்ட. வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. உன்னை நீ வந்து உருவத்தை காட்டினா எத்தனை போலாம். கடைசி பாட்டு 10வது. இயக்கிமார் 64 வரை. இயக்கிமார்னு அந்த தேவலோக பெண்கள், அவங்க 64 பேர் தெரியுதா. அந்த 64 பேர் தான் பட்டமங்கலத்தில் இருந்தாங்க இயக்கியர்கள். நம்ம பட்டமங்கலத்துக்கு போகிறோம்ல, இந்த பட்டமங்கலத்தை 64 இயக்கியர்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அவங்களை நம்ம வணங்குறோம். நம்ம பட்டியக்கெல்லாம் கிடக்கு தெரியுதா, அந்த பட்டியக்கெல்லாம் கிடக்குது. இயக்கிமார் 64 வரை என் குணம் செய்த ஈசனே. அவருக்கு நல்ல குணங்களே உண்டு பண்ண அவர்களுக்கு உதவி செய்தார். மயக்கமாயதொரும் மதப்பழவல்வினைக்குள் அழுந்தவன். மயக்கத்தை தர்ற பழவினை, அதான் மாயை மயக்கம், அது வல்வினை. அதுக்குள்ள நான் அழிஞ்சி போய் கிடக்கிறேன். அதை வல்வினைக்குள் அழுந்தவும், நான் அழுந்தி கிடக்கிறேன் தெரியுதா, உள்ள கிடக்கிறேன் மயக்கத்துக்குள்ள. சியக்காரு தேனை ஆண்டு கொண்டு நீ என்ன செஞ்ச, அந்த கலக்கத்தை போக்கலாம், மயக்கத்தை போக்கலாம். ஆண்டு கொண்டு நின் தூய்மலக்கள தந்தேனை. இந்த மயக்கத்தை போக்கி நீ உன்னுடைய திருவடிகள் எனக்கு சொன்ன. திருவடி தான் முக்கியம். நம்ம பாட்டு பூரா திருவடி தான். இந்த திருவடி தாமரையை எனக்கு காட்டு, திருவடி தாமரையிலே நான் உண்டு விட வேண்டும், நீ என்னை திருவடி தாமரையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் தந்து தூய்மலக்கள தந்தேனை. இந்த திருவடிகளை தந்து என்னை கயக்க வைத்ததோர் கயக்க வைத்தடியாருமுனே வந்து காட்டினான் கழுக்குண்டிலே. என்னுடைய கயக்கத்தை கலக்கத்தை எல்லாம் நீக்கி நீ என்னை காப்பாற்றினா, என்னை ஏற்றுக்கொண்டாய். திருக்கழுக்குன்றத்திலே ஒரு அருமையான பல கோல காட்சிகளை தந்தாய் என்று அவர் நிறைச்சார். நான் திருப்பெருந்துறையிலே குரு உபதேசம் செய்கிற